ராகு கேத்து அப்படிங்கிறது வந்து எப்படின்னா இன்விசிபிள். தமிழ்ல இந்த சித்தன் ஒரு படம் வந்தது பாத்தீங்களா, அந்த மாதிரிதான். அவங்களுக்கு வந்து உருவமே இருக்காது. உருவம் இல்லங்கும் போது இது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஒரு ஜாதகத்துல இது எப்படி இம்பாக்ட் ஏற்படுத்தும், இது எதையுமே எடுக்க முடியாது. ராகு அப்படின்னா அப்சசிவ். ராகு வந்து ஒரு ரொம்ப ஹைலி பவர்ஃபுல் டிவைன் எனர்ஜி. நீ கேட்டதெல்லாம் கொடுத்துரும். குழந்தைகளுக்கு ராகு தசை வருது அப்படின்னா ஒரு 25 வயசுக்குள்ள ராகு வந்து யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. ராகுக்கு வந்து எக்ஸ்போஷர், நான் கண்ணால் என்ன பாக்குது, காதால என்ன கேட்குது, என்ன மாதிரி எமோஷன்ஸ் அவங்க பாக்குறாங்க. இங்க ஒரு அடி ராகு அடிக்கிறத பார்த்துச்சுன்னா அந்த குழந்தை 100 அடி அடிக்கும். அன்பா பேசுறத பார்த்தா 100 முறை அந்த குழந்தை அன்பா பேசும். காப்பி கேட்டு. கேது எப்படின்னா அன்பேரபிள் பெயின், பொறுக்க முடியாத வலி. பெரிய நோயா கேது வந்துச்சா, அந்த தசாபுத்தி வந்துச்சுன்னா வெளியே வந்துருவாங்க. பெருங்கடனா வெளியே வந்துருவாங்க. கொடும் நோயா வலிதாங்க முடியல கேது உள்ள வந்துச்சுன்னா செத்துருவாங்க. கேதுக்கு வந்து ப்ரெஷரும் பிடிக்காது, ப்ளஷரும் பிடிக்காது. எனக்கு இவ்வளோ நல்ல கணவன் கிடைச்சிருக்கானே, இந்த கணவன் இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேது ப்ராமினென்ட்டாக இருக்க ஒருத்தர் நினச்சாங்கன்னா கணவன் இருக்க மாட்டாங்க. என்னால் இந்த சொத்து இல்லாமல், எனக்கு இந்த நேம் இல்லாமல், இந்த லைம்லைட் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அந்த லைம்லைட் அவங்க விட்டு போயிடும். இருட்டில் ஒன்றே தள்ளிடும். அடையாளமே இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் கேது கொடுக்கும். அது மேலே பற்று வச்சாங்கன்னா அப்படியே இறக்கம் இல்லாமல் பறிச்சிடும். ராகு எவ்வளோ பற்று வைக்கிறியோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் தான் அந்த போதைக்குள்ளே தான் போய் எல்லாரும் விழுகிறாங்க. அது போதை வந்து பெண் போதையா, நகை போதையா, பண போதையா, இறைவன் மேல இருக்கிற போதையா, டிஃபர்ஸ்.